சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் 74 வயதிலும் அடுத்தடுத்த படங்களில் கமிட் ஆகி பிஸியாக நடிச்சிட்டு வராரு. அப்படி அவரோட நடிப்பில் கடைசியாக வெளியாக இருந்த திரைப்படம் பேட்டையன். இந்த படம் கிட்டத்தட்ட 350 கோடிக்கு மேலே கலெக்ஷன் ஈட்டி ஒரு நல்ல லாபத்தை ஈட்டி தந்தது. அதைத் தொடர்ந்து இப்போ கூலி படத்தில் பிஸியாக நடிச்சிட்டு இருக்காரு. இந்த கூலி திரைப்படத்தை லோகேஷ் இயக்குறாரு. சன் பிக்சர்ஸ் பிரம்மாண்டமாக ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணுறாங்க. அனிருத் மியூசிக் பண்ணுறாரு. மேலும் இந்த படத்தில் சூப்பர் ஸ்டாரை சேர்ந்து சௌபின் ஷாக்கர், உபேந்திரா, நாகார்ஜுனா, ஸ்ருதிஹாசன், சத்யராஜ் மற்றும் அமீர் கான் நடிக்கிறதா சொல்லப்பட்டது. அண்மையில் தான் இந்த படத்தில் பூஜா ஆக்டே இணைஞ்சிருக்காங்களாம். அவங்க ஒரு பாடலுக்கு மட்டும் நடனம் ஆட போகிறாங்களா, அப்படி இல்லைன்னா இந்த படத்தில் முக்கியமான சீன்ஸில் வர போகிறாங்களான்றது இன்னுமே கேள்விக்குறியாக தான் இருக்குது. படக்குழு அது அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணுறா தான் தெரியும். ஆனால் இன்றைக்கி கண்டிப்பாக பூஜா ஆக்டே படத்தில் அஃபிஷியலாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா இந்த படத்துடைய ஷூட்டிங் இப்போ சென்னையில் விறுவிறுப்பாக போய் கொண்டிருக்கு. அதை தொடர்ந்து இறுதிக்கட்ட ஷூட்டிங் சுவிட்சர்லாந்தில் எடுக்க போகிறாங்களாம். ரஜினியோட ஷூட்டிங்கை இங்கேயே ஓவர் பண்ண பிளான் பண்ணியிருக்காங்க. மீதம் இருக்கும் பேலன்ஸ் ஷூட்டிங்கை தான் சுவிட்சர்லாந்தில் எடுக்க போகிறாங்களாம். அங்கே முடித்ததுக்கப்புறமா இந்த படத்தோடைய போஸ்ட் ப்ரொடக்ஷன்ஸ் வேலைகள்லாம் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸ்டார்ட் பண்ணி ஒரே மாதத்தில் முடித்து இந்த படத்தை எப்படியாச்சும் ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்காங்க. அப்படி இல்லைனா தீபாவளிக்கு இந்த படம் ஒரு பெரிய விருந்தாக இருக்கும் என லோகேஷ் கனகராஜாலாம் சொல்லப்படுது. ஆனால் சன் பிக்சர்ஸ் நிறுவனம் இன்னுமே பார்த்திங்கன்னா இந்த படத்துடைய ரிலீஸ் தேதி குறித்து அவங்க வாயை திறக்காமல் மௌனமாக இருக்காங்க. அதற்கு காரணம் அவங்க அடுத்த படம் ஜெயிலர் 2. இந்த ஜெயிலர் 2 படமும் சன் பிக்சர்ஸ் தான் ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணுறாங்க. அனிருத் தான் மியூசிக் பண்ணுறாரு. நெல்சன் இந்த படத்தை எடுக்கிறாரு. மேலும் இந்த கூலி திரைப்படத்தை லோகேஷ் கனகராஜ் அவர்கள் தங்க கடத்தில் மையமாக வச்சு எடுத்திருக்காராம். ஆனால் எல்சியூவில் கண்டிப்பாக இருக்காது என ரஜினிகாந்தே சொல்லிட்டாரு. ஆனாலும் ஒரு பக்கம் ரசிகர்கள் எல்லாருமே கண்டிப்பாக எல்சியூவில் இருக்கும்பா அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். மேலும் இந்த படத்துடைய ஃபஸ்ட்டு சிங்கிள் பாடல் விட்டுருந்தாங்க. பாடல் பார்க்க ரொம்ப அருமையாக இருந்துச்சு. சூப்பர் ஸ்டாரோட நடனமும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதை தொடர்ந்து 2ஆம் சிங்கிள் பாடல் இன்னும் கூடிய விரைவிலே ரிலீஸ் ஆக போகுது. இதன் தொடர்ச்சியாக தான் பார்த்திங்கன்னா இப்போ இந்த படத்துடைய லேட்டஸ்ட் அப்டேட் என்னென்னா, கூலி திரைப்படத்துடைய செட்ஸில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஃபைட் சீன்ஸ் எல்லாமே டூப்பே இல்லாமல் அவரே நடித்து கொடுக்குறாராம். இதை பார்த்த லோகேஷ் கனகராஜ் ரொம்பவே வியந்து பாராட்டியிருக்காரு. மேலும் ஒட்டுமொத்த டீமுமே சேர்ந்து ரஜினிகாந்த் மாதிரி ஒரு மனுஷன் இனி வரவும் முடியாது, அவர் தான் என்றைக்குமே சூப்பர் ஸ்டார் என வியந்து பாராட்டுறாங்களாம். இதை பார்த்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், என்னை பாராட்டுற அளவுக்கு நான் ஒன்றுமே செய்யலை, ரசிகர்களுக்காக அவசரம் மட்டும்தான் நான் படத்தில் நடிக்கிறேன். ஏன்னா அவங்கள அரசியலுக்கு வருவேன்னு நான் ஏமாற்றிட்டேன். அது என்னுடைய குற்ற உணர்ச்சியை எனக்கு கொடுத்துட்டே இருக்குது. அதன் காரணமாக தான் ரசிகர்களுக்காக நான் மேலும் மேலும் நிறைய படங்கள் நடிக்க விரும்புகிறேன்னு சொல்லியிருக்காரு. நீங்கள் ரஜினி சொன்னதை எப்படி பார்க்குறீங்க? மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.